வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அமிகோஸ்டோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்டர் ஸ்க்ரோல் 5 ஸ்கைரம். இது என்ன மாதிரி கேம்னா ஓப்பன் வேர்ல்டு ஃபேண்டசி கேம். உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்டர் ரிங் விளையாட ஆசைப்பட்றீங்களா? ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாம் விளையாட முடியலையா? வாங்க, நம்மக்கிட்ட 5 கேம் இருக்குது. பிடிச்சிருந்தா விளாடுங்க, பிடிக்கல் நாட்டில் விளாடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட தான் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லையே. இதுவும் நல்லாயிருக்கும் கைஸ். கேம் ஓப்பன் வேர்ல்டு தான். இந்த கேம் எந்தளவுக்கு ஃபேண்டஸியாக இருக்குன்னா வேர்வூல்ஃபு, மம்மோத்து, ஜெயின்ஸு, கோஸ்ட்டு இந்த மாதிரி பல க்ரீச்சர்ஸ் இருக்கும் இந்த கேமில். உங்களுக்கு இந்த கேமோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு அனுப்பிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் லிங்க்குன்னு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்ன தெரியும், நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. இப்போ நான் இந்த கேமை பற்றி சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் இந்த கேமை பற்றி தெரியாதவங்களுக்கு தான். தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த கேமில் என்ன சேலஞ்ச் முடிக்க போகிறோம்னா, இந்த கேமில் ஒரு சாதாரண என்பிசி கேரக்டரை கொள்றதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். இதில் நான் சொன்ன க்ரீச்சர்ஸ், அதாவது வேர்வூல்ஃபு, மம்மோத்து, ஜெயின்ஸு, கோஸ்ட்டு, இந்த 4ல் நம்ம இன்றைக்கி மம்மோத்தை தான் போட்டு தாக்க போகிறோம். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு பாய்சனும் யூஸ் பண்ணாமல். ஏன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ்லாம் கொள்றதுக்கு ஸ்கைரமில் பாய்சன் யூஸ் பண்ணி தான் கொள்வாங்க. நம்ம பாய்சன் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அட்டாக் பண்ணி கொள்ள போகிறோம். வீரண்டு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா டைரெக்டாக மோதுறதுன்றது ஆகாத காரியம். ஏன்னா நாம் அட்டாக் பண்ணோம்னா மம்மோத்தோட லைஃப் மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்க்குற அளவுக்கு தான் குறையும். அவன் ஒரு அடி அடித்தானா போதும், மொத்தமும் பிடிங்கி தள்ளிட்டு போயிடும். சரி வாங்க, நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் போராடி முக்காசி லைஃப்பை குறைச்சி வச்சுட்டேன், இருந்தாலும் கொல்ல முடியலை. அவன் நம்மளை விட்டு லாங்கில் போகிறான்னா அவனுக்கு லைஃப் ஆட்டோமேட்டிக்காக கூடுது கொஞ்சம். நம்மளும் குறைஞ்சவங்க கிடையாது, நமக்கும் ஹீலிங் பண்ணுற பவர்லாம் இருக்கும். நமக்கு இதில் சில பவர்ஸ் இருக்கும் கைஸ். அது நம்ம ஒவ்வொரு கிளானாக போய் சில புக்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டு அந்த மந்திரத்தெல்லாம் ஆட்டையை போட்டால் தான் நமக்கு அந்த பவர்ஸ்லாம் கிடைக்கும் ஃபுல்லாக. இந்த அவன் போகிறான் பாருங்க தூரமாக, அப்படியே போனான்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் கூடும். அஞ்சரி விஜயங்கிறீங்க, ஆனால் என்னையோட நல்லா ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறான். அப்படியே தெளிவாக லைஃப்பை கூட்டிகிட்டு அப்படியே வந்துடுறான் திரும்ப சண்டைக்கு. லைஃப்பை குறைச்சிட்டேன், நான் அலறான். லைஃப் குறைஞ்சிட்டு அடுத்தடி அடிக்க விட மாட்டான், அப்படியே ஓடிடுறான். இப்படியே போய்கிட்டு இருந்தால் கடைசியோட முடிக்க முடியாது போல். நம்மளே போய் வாலண்டரி அவன் கொடுப்போம். டேய் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, சண்டைக்கு வாடா டேய். சரி கைஸ், இப்போ நம்ம முக்கியமான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃப்ளேம் பவர். இந்த பவர் நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிரும். ஆனால் மற்ற பவர்லாம் ரொம்ப போராடி வாங்கி வச்சுருக்கேன் பல கிளான்கிட்ட. மேலேயே படலை, லைட்டாக அந்த வெப்ப காற்று மட்டும் டிக்கியில் பட்டு கறி வந்துருக்கும். என்னதான் நம்ம இவ்வளோ அடி அடிச்சிருந்தாலும் அங்கேருந்து தங்குன்னு ஓடி வரும்போது பயமாத்தாங்க இருக்குது. வந்துட்டாங்க கைஸ், கொடுத்து விட்டாங்க கைஸ். சரி, இப்போ நம்ம ஹீலிங் பவர் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதான் கைஸ் அந்த ஹீலிங் பவர் நான் சொன்னேன்ல, நம்ம பவர் இது. சரி, முதல் நம்ம லைஃப்பை கூட்டிகிட்டு அப்புறம் களத்தில் இறங்குவோம். அவனுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு லைஃபு, அப்படியுமே இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருக்கேன். தண்ணி காட்டுறது தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம அவனுக்கு நெருப்பு காட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அவனை நான் அட்டாக் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடம் அமைஞ்சதில்லை. அவனால் வர முடியல இந்த பாறையை தாண்டி, இல்லைன்னா அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணப்போ வெட்ட வெளியில் ஆரம்பித்தேன், அவன் நசுக்கிட்டான் என்ன. மேஜிக் பவர் தீர்ந்துருச்சு நண்பர்களே. இப்போ நம்ம வெப்பன்ஸை எடுத்து ஆகணும். நம்மக்கிட்ட காலக்கேயின் வெப்பன் இருக்கு, வாங்க அதை எடுத்து 2 ஆட்ட ஆட்டுவோம். எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பக்கத்தில் வந்து நிற்கிறான். சரி, நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம். என்னடா பாறை வழியை அடிக்கிறீங்க? நம்ம அடித்தாலும் பாறை வழியை அடி விழுகுது. அடி விழுந்தோடனே ஆட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அவனை எஸ்கேப் ஆக விடக்கூடாது. டேய் தடியா, ஒத்தை கொத்த வாடா. அடே பொட்ட பொறிக்கி பயந்தவங்களுக்கு பேலே. என்னடா யூட்டன் போட்டு விடாம வர? கொம்பை இறங்கிட்டான் நண்பர்களே. அப்படிதான் மம்மோத் 65 போட்டாச்சு பண்ண. டிக்கியில் அடுப்பை பற்ற வச்சு அடங்குறானா பார்த்தீங்களா? ஊடுறா ஊருக்கே ஊடுறா. டேய் இருறா, டியூரேஷன் அதிகமாச்சுன்னா இங்கே பார்க்க மாட்டேன்டா, கொண்டுக்கிறேன். தலை வலிக்குதுடா. டேய் என்னத்தையாவது பண்ணி லைஃப் ஏற்றிட்டு வந்துடுறான்டா. இன்னைக்கு மேஜிக் அப்போ ஃபுல்லாக காலியாக்கட்டும்டா.
காய்ஸ் ஐ திங்க் கொம்பனுக்கு சங்கு ஊத போகிறேன்னு நினைக்கிறேன். ஊதியாச்சு. ரொம்ப ஆட்டம் காட்டிட்டான்ல. சரி காய்ஸ், டப்புன்னு முடிச்சுக்கிறேன். பாய்.